பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட நம்ம தேவ வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். தேவன் நம்மளுடைய விண்ணப்பங்களை கேட்டு நம்மளுடைய எல்லாவித ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் தர வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்கிற வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனம் உள்ளதாக மாறட்டும். எங்கள் தேவன் எங்களோடு கூட இருங்க. இந்த வார்த்தையின்படி நடக்க தேவ கிருபை கர்த்தர் எங்களுக்கு தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நம்ம தேவ வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை என்ன பண்றோம்னு சொன்னா கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அவைகளின்படி நடக்கிறோமா, அந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுகிறோமா என்பதை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். அவைகளை நம்ம என்ன பண்ணணுமா, கேட்டுட்டு அப்படியே விட்டு விடக்கூடாது. அவைகளின்படி நடக்கத்தக்கதான ஒரு இருதயத்தை கர்த்தாவே எனக்கு தாரும் என்று சொல்லி தேவனிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் அப்பேற்பட்ட இருதயத்தை நமக்கு கொடுப்பார். அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு நம்ம இந்த உலகத்துல என்ன பண்ண முடியுமா, சாட்சிகளாக இருக்க முடியும். நம்ம என்ன பண்ண முடியும், சுடர்களாக பிரகாசிக்க முடியும். ஆகையினால வார்த்தைகள் நம்ம பெற்றுக்கொண்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. அந்த வார்த்தையின்படியாக நான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள, அந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதை நான் பெற்றுக்கொள்ள என் தேவன் நீர் எனக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லிட்டு தேவனத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் உதவி செய்வார். அதன்படி நடக்க தேவன் நமக்கு பலனையும் தந்திருள்ளுவார். ஆகையினால தேவ பிள்ளைகள் வார்த்தைகளை கேட்கும் பொழுது கவனமாக உற்று கேட்பது மட்டும் இல்லாதபடிக்கு அதன்படி நடக்க பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை நமக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாளை கூட நம்ம எடுத்து வாசிப்போம். மத்தேயுவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 35வது வசனம். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். ஹல்லேலூயா. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் பொல்லாத பொக்கிஷமாகிய இருதயத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான் என்று சொல்லி இந்த வேத வாக்கியம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த நாளில் கூட தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய இருதயம் எப்படியாக காணப்படுகிறதா, ஒரு பொக்கிஷமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? அது ரெண்டு பிரிவுகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல மனுஷனுடைய இருதயம் நல்ல பொக்கிஷமாக இருக்கிறதா, பொல்லாத மனுஷனுடைய இருதயம் பொல்லாததாக இருக்குதா? நல்ல மனுஷன் நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாதவைகளை அந்த இருதயத்திலிருந்து என்ன பண்றான்னா எடுத்து காட்டுகிறான். நம்முடைய இருதயம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதா? பொக்கிஷமாக காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொன்னா அதற்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்னா நல்லவைகளை எல்லாவற்றையும் எடுத்து 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 சேர்த்து வைத்துக் கொள்வோம். அது பொக்கிஷம், அது விலையேற பெற்றது. அது எப்பேற்பட்டதுன்னு சொன்னா, நம்ம கஷ்டப்படும் பொழுது ஏதோ ஒரு கடன் சொன்னா அந்த பொக்கிஷத்தை திறப்போம், அதுல எவ்வளவு பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அந்த கடனை அடைப்போம். அப்புறம் பொக்கிஷம் அப்படின்னு சொன்னா அது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அது என்ன பண்ணுனா பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அது கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த நாள்ல கூட நம்மளுடைய இருதயம் எப்பேற்பட்டதா ஒரு பொக்கிஷமா, அந்த பொக்கிஷத்தை நம்ம எப்படி பண்ணணுமா, பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நல்லதாக வைத்துக் கொள்ள வேண்டும், நல்லவைகளை அதிலிருந்து எடுத்து காட்ட வேண்டும். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாதவனோ தன்னுடைய இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். தேவ பிள்ளைகளை, இந்த நாள்ல கூட நம்முடைய இருதயத்தை ஒரு பொக்கிஷமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம அதை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பொக்கிஷம் நம்ம கையில கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம் சொன்னா, யாரும் அதை என்ன பண்ணிடக்கூடாது, பாத்திரக்கூடாது, யார் அதை தொற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு பத்திரப்படுத்தி என்ன பண்ணுவோம்னா யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல பாதுகாத்து வைத்து அது தேவைப்படுகிற நேரங்களை நம்ம என்ன பண்ணுவோம், அதுல இருந்து ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டு நம்மளுடைய தேவைகளுக்கு அதை என்ன பண்ணுவோம், அபியாசப்படுத்துவோம். இந்த நாள்ல கூட அந்த இருதயம் என்ன பண்ணுதா, பொல்லாததாய் இருக்கக்கூடாதா, எப்படி இருக்கணுமா, நல்லதாக காணப்பட வேண்டுமா. இருதயம் ஒரு பொக்கிஷமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கக்கூடியவராக இருக்கிற அந்த பொக்கிஷத்தை ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது. சேதப்படுத்தாதபடிக்கு அதுல என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தைகளை போட்டு நிரப்பிக்கொண்டு அதை என்ன பண்ணணுமா, கர்த்தருடைய வார்த்தையினால நிறைத்து அதை அநேகருக்கு சாட்சி உள்ளதாக நாம் காண்பிக்க வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். எவைகளை எழுதி கொள்ள வேண்டுமாம், தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்துல நம்ம எழுதி கொள்ள வேண்டுமாம். நம்மளுடைய இருதயம் எப்பேற்பட்டது, அது பொக்கிஷமாக இருக்கிறது. அதனால தான் நீ என்ன பண்ண, அவைகளை நீ எடுத்து உன் இருதயமாகிய பொக்கிஷத்திற்குள்ளாக நீ எழுதி வைத்துக்கொள், அதை சேர்த்து வச்சுக்கொள்ளு. அது உள்ள சேர்த்து வைக்க 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 என்ன ஆகும்னு சொன்னா, உன்னுடைய இக்கட்டு நேரத்துல அந்த வார்த்தைகள் உனக்கு வெளிப்பட்டு அதுல இருந்து நீ வெளிவரும்படியாக இந்த வார்த்தைகள் உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, உன்னுடைய இருதயத்திற்குள்ளாக எதை சேர்த்து வச்சிருக்கிற? இருதயத்துக்குள்ளாக பொல்லாத காரியங்களை சேர்த்து வச்சிருக்கியா, நலமான தேவனுடைய வார்த்தைகளை சேர்த்து வைத்திருக்கிறியா? யோசித்து பாருங்க. நம்முடைய இருதயம் ஒரு பொக்கிஷமாக காணப்படுது. அந்த பொக்கிஷத்திற்குள்ளாக எதை
சேர்த்து வைக்கிறோம்? எதை உன்னுடைய இருதயத்துக்காக நீ சேர்த்து வைத்து கொண்டு இருக்கிற? அந்த இருதயத்தை எப்படி நீ பத்திரப்படுத்தி கொண்டு இருக்கிற? யோசித்து பாருங்க. தேவ வார்த்தைகளினால தான் நம்ம என்ன பண்ண வேண்டுமா? அதை நிரப்ப வேண்டுமா? வார்த்தை எப்படியாக சொல்லுகிறது, உன் இருதய பலகைகளே அவைகளை எழுதிக்கொள். உன் இருதயமாகிய பலகைக்குள்ள அதை எழுதி வச்சுக்கோ. அதை அப்படியே என்ன பண்ணீங்க, பதித்து வைத்துக்கொள். அதை பதித்து வைத்துக் கொண்டேன்னு சொன்னா அது உன்னுடைய தேவையின் நேரத்தில் உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால அந்த இருதயத்துக்குள்ளாக புறப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் நல்லவைகளாக இருக்கும். நல்ல மனுஷன் தன் இருதயத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். அப்போ ஒரு மனுஷன் நல்லவனாக காணப்படுறான்னு சொன்னா அவனுடைய இருதயத்துக்குள்ளாக தேவ வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தைகள் அவைகளை என்ன பண்ணுவானா, எடுத்து காட்டுவான். தேவ வார்த்தைகள் யாரோ கஷ்டத்தோடு வராங்க, வேதனையோடு வராங்க, பிரச்சனையோடு இருக்கிறாங்கன்னு சொன்னா, கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார், கர்த்தர் உன்னுடைய வேதனையை போக்குவார், தேவன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை எடுத்து காட்டி அவர்களுடைய எல்லா பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக இந்த வார்த்தை இருக்கிறபடினாலே அதை உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக சேர்த்து வைத்துக் கொள்ளுங்க. உங்க இருதயத்துக்குள்ளாக நீங்க பூமியில வாழ்வதற்குரிய நல்ல பொருளாதார தேவைகள், பண தேவைகள், பொக்கிஷங்கள், வீடு கட்டுறது, இதை சேர்த்து வைக்காதீங்க. இங்க நம்ம அதெல்லாம் சேர்த்து வச்சோம் அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும்னா பூச்சியும் துருவும் பிடிச்சி அழிஞ்சு போயிடும். பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம இருதயமாகிய பொக்கிஷத்திற்குள்ளாக தேவ வார்த்தைகள் நிரப்பப்பட வேண்டும். அந்த வார்த்தையினால நீ நிறைந்து காணப்பட்ட அப்படின்னு சொன்னா உள்ளத்துக்குள்ளாக எது இருக்குதோ அது அப்படியே வெளியே வரும். வசனம் அப்படியாக சொல்லுது, உள்ளத்தின் நிறைவினால வாய் பேசுமா, இருதயத்தின் நிறைவினால உன் வாய் பேசும். நீ எதை பேசுறியோ அதுதான் உன்னுடைய இருதயத்துல நிரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆகையினால இந்த நாள்ல கூட தேவ பிள்ளைகள் உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக பொக்கிஷங்களை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்க. அவைகள் எதுன்னு சொன்னா தேவ வார்த்தைகள். அந்த வார்த்தையின்படியாக நீங்க வாழும் பொழுது நீங்க என்ன பண்ணலாம், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலரின் புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரத்துல 11வது வசனம். பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியாயிருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளா இருந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த பட்டணத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேத வாக்கியத்துல சொல்லியிருக்குது. அவங்க யாருன்னா பெரிய பட்டணத்தார். அந்த பட்டணத்துல வாழ்ந்த தேவ ஜனங்கள் அங்க தேவ வார்த்தைகள் அவர்களுக்கு போதிக்கப்படும் பொழுது அந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்கிறாங்க, உற்று கவனிக்கிறாங்க. கவனிப்பது மட்டுமில்லாதபடிக்கு இந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்குதா, இந்த வேத வாக்கியத்தினுடைய விளக்கம் இப்படியாக இருக்கிறதான்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அந்த வார்த்தைகளை கனத்தோடு மகிமையோடு ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் அவைகளை அறிக்கை செய்து தினந்தோறும் அவைகளை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருந்தார்களா. அவங்களுடைய இருதய பொக்கிஷம் எதனால நிரப்பப்பட்டிருந்தது? தேவனுடைய வார்த்தையினால நிரப்பப்பட்டு இருந்ததுனால அவர்கள் எப்படி காணப்பட்டார்களாம், தெசலோனிக்கேல இருக்கிறவங்களை காட்டிலும் பெரிய பட்டணத்துல இருக்கிற தேவ ஜனங்கள் நற்குணசாலிகளாக மாறினார்களாம். பிரியமானவர்களை, இந்த நாள்ல கூட நீ நல்ல ஒரு குணசாலியான ஒரு ஸ்ரீயாக, நல்ல ஒரு குணசாலியான ஒரு மகனாக, ஒரு நல்ல ஒரு சகோதரனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய இருதயத்திற்குள்ளாக தேவ வார்த்தைகள் நிறைந்து காணப்பட வேண்டும். அந்த வார்த்தை நிமித்தமாகத்தான் நீ நல்லவன் என்று சொல்லி சாட்சி பெறுவ, நீ நல்லவள் என்று சாட்சி பெறுவ. ஆகையினால வார்த்தைகளை விட்டு விடாதீங்க. அவைகளை ஆராய்ச்சி செஞ்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா சாலிகளாக மாறினது போல நானும் மாறும்படியாக என் தகப்பனே அந்த வார்த்தைகளை நான் பிடித்து கொண்டு நடக்க, அந்த வார்த்தையின்படி ஜீவிக்க எனக்கு கிருபையை தாரும் என்று தேவ சமூகத்துல நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் அதை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுடைய இருதயம் வார்த்தையினால நிரப்பப்பட்டுச்சுன்னு சொன்னா நீ வலதுபுறமும் சாய மாட்ட, இடதுபுறமும் சாய மாட்ட. வழி இதுவேன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வழியில நீ நடந்து போவ. தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டே இருப்ப. உன்னுடைய பிரச்சனை நேரத்துல உனக்கு யாரு எந்த வித சொல்யூஷனும் சொல்ல தேவையில்லை. தேவ வார்த்தை உனக்கு ஆலோசனைகளை கொடுத்து உன்னை என்ன பண்ணனா நீதியின் பாதையில நடத்தும். நீ எங்க இருந்தாலும் இந்த வார்த்தைகள் உன்னை தேற்றும் ஆற்றும். ஆகையினால நீ நற்குணசாலியா மாறணும் அப்படின்னு சொன்னா, உன் பொக்கிஷம் நிரப்பப்படணும்னு சொன்னா, உன்னுடைய இருதயம் நல்லதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை தேவ வார்த்தையினால நிரப்பிட்டேன்னு சொன்னா நீ நற்குணசாலியாக மாறுவ. அப்பேற்பட்ட நல்லவர்களை கர்த்தர் நோக்கி பார்ப்பார். நல்லவன் கர்த்தரிடத்திலிருந்து தயை பெற்றுக் கொள்வானா, தேவனிடத்திலிருந்து தயை உங்களுக்கு கிடைக்கும். இப்படி வேத வாக்கியங்களை உங்களுக்கு நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஆராய்ச்சி பண்ணுங்க. அந்த வார்த்தைகளை இருதயத்துக்குள்ளாக சேர்த்து வைத்துக் கொள்ளுங்க. அது உங்களை என்ன பண்ண பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து கொண்டு போகும். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, உங்களுடைய இருதயத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க பொக்கிஷத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்க, நல்லதாக மாற்றிக்கொள்ளுங்க. லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனம். பரிசேயன் நின்று
தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல 2 பேர் போயிட்டு ஜெபம் பண்றாங்க, பரிசேயன், ஆயக்காரன். இந்த பரிசேயன் சொல்றான், அவனுடைய ஜெபத்துல தன்னை ஒரு நீதிமானாக காட்டிக்கொண்டு, தேவனே நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஆயக்காரனை போல இல்ல, அநியாயக்காரனை போல இல்ல, விபச்சாரக்காரனை போல நான் இல்ல, நான் என்ன பண்றேன், வாரத்துல 2 தரம் நான் என்ன பண்றேன், உபவாசிக்கிற, தசம பாகத்தை செலுத்துற, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நான் என்ன பண்றேன், பங்கு பெறுறேன், தேவனுடைய ஆலயத்துக்கு வாரந்தோறும் தவறாம நான் வர, கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றா, தன்னுடைய இருதயம் நல்லதாக இருக்குதுன்னு அவன் நினைச்சுக்கிட்டு தன்னுடைய பொக்கிஷத்துல இருந்து எவைகளை எடுத்து காட்டுறனா, பொல்லாதவைகளை எடுத்து காட்டி கொண்டு இருக்கிறான். தன் பக்கத்துல இருக்கிற தன் சகோதரன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவன் அநியாயக்காரன், விபச்சாரக்காரன், இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னை நீதிமானாக என்ன பண்றான், பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறான். ஆகையினால இந்த நாள்ல கூட பிரியமான தேவனுடைய சின்னங்களே, உன்னுடைய இருதயம் நல்லதாக நல்ல பொக்கிஷமாக இருந்தா அதிலிருந்து தேவ வார்த்தைகள் புறப்படும், கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்படும். இந்த மனுஷனுடைய இருதயம் அவனுக்கு நல்லதை போல இருக்குது, அவனுக்கு நல்லதை போல தெரியுது, தோன்றுது. ஆனால் அவனுடைய இதயம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது, பொல்லாததுதான் இருக்குது. அதை அழகா எடுத்து காட்டுறா, இந்த ஆயக்காரனை போல நான் இராததுனால உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லிட்டு. அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், பரிகாரர் இவர்களை போல, மற்ற மனுஷரை போல தன்னைத்தான் நீதிமான் சொல்ற மற்ற யாரும் என்ன பண்ண, கர்த்தருக்கு பிரியமானவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஒரு நீதிமானை போல இந்த மனுஷன் காண்பிக்கிறான். இந்த ஆயக்காரனை போல நான் இல்லைன்னு சொல்லிட்டு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்துல தனக்குள்ளாக அவன் சிந்தித்து கொண்டு என்ன பண்றானா, கர்த்தரிடத்துல தன்னை பற்றி என்ன பண்றா சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மனுஷனுடைய இருதயம் எப்பேற்பட்டதாக காணப்படுகிறது, பொல்லாததாக இருக்குது. அந்த பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டிட்டு மற்றவர்கள் மீது குற்றம் சாட்டக்கூடிய ஒரு மகனாக இந்த பரிசேயன் காணப்படுகிறான். இந்த நாள்ல கூட தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா, நீ யாரையும் குற்றம் சொல்ல மாட்ட, யாரையும் என்ன பண்ண மாட்ட அப்படின்னு சொன்ன, நியாயம் தீர்க்க மாட்ட, உன்னுடைய நீதியை காண்பிக்க மாட்ட, உன்னுடைய நீதி உனக்காக வழக்காடக்கூடிய ஒரு தேவன் உன் பட்சத்துல இருக்கிற. ஆகையினால நீங்க என்ன பண்ணுங்க, நல்ல இருதயமாகி நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுங்க, நல்ல காரியங்களை பேசுங்க, நலமானதை பிடித்து கொள்ளுங்க, நல்லதை பிறருக்கு கற்றுக் கொடுங்க. இந்த பரிசைனை போல மற்றவங்களை பார்த்துட்டு குறை பேசிட்டு, மற்றவங்களை பார்த்துட்டு குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டு, அவனை போல நான் இல்லை, மற்ற அந்த சகோதரியை போல நான் இல்லை, இந்த சகோதரனை போல நான் இல்லை, இந்த வாலிப பிள்ளையை போல நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே நீதிமானாக நீங்க எண்ணிக்கொள்ளாதீங்க. அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பா இருக்கும். தன்னை நீதிமானாக எண்ணிக்கொள்ளுகிறவன் தேவனுடைய பார்வையில் அருவருப்பா இருக்கிறான். அப்படி இல்லாதபடிக்கு நீங்க உங்க இருதயத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எதன் மூலமாக? தேவ வார்த்தையின் மூலமாக. அந்த வார்த்தைகள் தான் உங்களை என்ன பண்ணுன்னு சொன்னா பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. இந்த பரிசேயனை போல ஆண்டவரே நான் இராதபடிக்கு ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்ப போய் இவன் ஜெபம் பண்ணா, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக திரும்பி போனான்னு சொல்லிட்டு வேதவாசனம் அழகாக சொல்லப்போ, அந்த ஜெபம் தேவனுடைய பார்வையில எப்படி இருந்தது? அருவருப்பாக இருந்தது. அந்த ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக காணப்படல. ஆகையினால உன்னுடைய இருதயம் பொல்லாததாக காணப்படாதபடிக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதை பரிசுத்தமாய் காத்துக்கொள். யாரையும் குறை பேசிடாத, யாரையும் குற்றமா பேசிடாத. தேவ சமூகத்துக்கு போனா தன்னை போல பிறனையும் நேசி, அவர்களிடத்தில் அன்பு காட்டு. தேவன் உன்னோடு இருப்பார், உன் காரியத்தை தேவன் பார்த்துக் கொள்வார். உனக்காக எல்லாவற்றையுமே தேவன் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிற அந்த பெரிய பட்டணத்தை ஜனங்களை போல நானும் ஆண்டவரே நற்குணசாலியாய் மாற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கொள்ள, அந்த வார்த்தைகளை என்ன சொல்லுகிறது என்பதை கற்றுக்கொண்டு அந்த வேத வார்த்தைகளை பிடித்து கொண்டு நடக்க தேவன் எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது தேவன் உங்களை நற்குணசாலிகளாக மாற்றுவார். உங்களுடைய இருதயம் பொல்லாததாக காணப்படுகிறதா, இல்ல நல்லதாக காணப்படுகிறதா? யோசித்து பாருங்க. இப்படியாக பெருமை பாராட்டி கொண்டு பேசிக்கொண்டு தெரிஞ்சு கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு போதித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்க. அல்ல கூட தேவ பிள்ளைகள் தேவனுடைய கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார். அந்த இருதயத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த பொக்கிஷத்திலிருந்து தேவ வார்த்தைகளை நீங்க எடுத்து பிறருக்கு சாட்சிகளாக பகருங்க. அதன் மூலம் அநேக ஜனங்கள் பலனடையும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் கூட கேட்ட வார்த்தையின் மூலமாக கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. உங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே நல்ல விதமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே நிரப்பி பலனடைய என் தேவனின் கிருபை பாராட்ட போறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளுமே. மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.